ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 280. இதில் பகவான் கிருஷ்ணரை மரியாதையுடன் சதா குறை கூறிக்கொண்டு இருந்த சிசுபாலனுக்கு முக்தி கிடைத்த விவரம் காண்போம். முன்பு ஒரு சமயம் சனக, சனந்த, சனாதன மற்றும் சனத்குமாரர் ஆகிய பிரம்மாவின் 4 குமாரர்களால் சாபம் இடப்பட்ட வைகுண்டத்தின் வாசல் காப்போர்களான ஜெயன், விஜயன் இருவரும் 3 பிறவிகள் பகவான் கிருஷ்ணருக்கு எதிரிகளாக தோன்றி பகவான் கிருஷ்ணரின் அவதாரங்களினால் வதம் செய்யப்பட்டார்கள். இரண்யகசிபு, ராவணன் மற்றும் சிசுபாலனாக 3 பிறவிகள் எடுத்த ஜெயன் முறையே நரசிங்கர், ராமர் மற்றும் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டான். அவ்வாறே இரண்யாக்ஷன், கும்பகர்ணன் மற்றும் தந்தவர்க்கன் ஆக 3 பிறவிகள் எடுத்த விஜயன் முறையே வராகர், லக்ஷ்மணர் மற்றும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டான். முதல் 2 பிறவிகளில் ஏன் அவர்கள் முக்தி அடையவில்லை? 3வது பிறவியில் பகவான் கிருஷ்ணரால் கொல்லப்பட்ட போது மட்டும் அவர்கள் முக்தி அடைந்தது ஏன் என்ற வினா மைத்ரேய முனிவருக்கு ஏற்பட அதை பராசர் இடம் கேட்டு அவர் தெளிவு பெறுகின்றார். இந்த வரலாறு விஷ்ணு புராணத்தில் 4ஆம் காண்டத்தில் அத்தியாயம் 15இல் விளக்கப்பட்டு உள்ளன. மைத்ரேய முனிவர் பராசரிடம் கேட்டார், தர்மத்தை பின்பற்றுபவர்களில் தலை சிறந்தவரே, பகவான் நரசிங்கரால் வதம் செய்யப்பட்ட இரண்யகசிபு முக்தி அடையவில்லை. ராவணனாக மறுபடியும் தோன்றினான். அந்த ராவணன் பகவான் ராமரால் கொல்லப்பட்டான். அந்த பிறவியிலும் அவன் முக்தி அடையாமல் மறுபடியும் சிசுபாலனாக பிறந்தான். ஆனால் இந்த சிசுபாலன் பகவான் கிருஷ்ணரால் வதம் செய்யப்பட்டு இறுதியில் முக்தி அடைந்து விட்டான். முந்தைய பிறவிகளிலும் பகவானாலே கொல்லப்பட்டு இருந்தாலும் சிசுபாலன் பிறவியில் மட்டும் முக்தி கிடைத்தது ஏன்? மற்ற 2 பிறவிகளில் ஏன் முக்தி கிடைக்கவில்லை என கேட்டார். மைத்ரேயரின் இந்த கேள்விக்கு பதில் அளித்த பராசர முனிவர் பகவான் நரசிங்கராக அவதாரம் செய்து இரண்யகசிபுவை கொன்றபோது இரண்யகசிபுவின் மனம் ரஜோ குணத்தினால் மூடப்பட்டு இருந்தன. அவன் நரசிங்க தேவரை பாதி மனித உடலும் பாதி சிங்க உடலும் கொண்ட ஒரு ஜீவனாக கருதினானே ஒழிய பகவானாக அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அதனால் அவன் சாயுஜ்ய முக்தி அல்லது பகவானுடன் இணையும் முக்தியை அடையவில்லை. பகவான் கரங்களால் கொல்லப்பட்டதால் இரண்யகசிபு 10 தலை ராவணனாக பிறந்து உலகங்களின் ஆட்சி பொறுப்பை பெற்று பூமியில் எல்லையற்ற சக்தியும் சுகமும் அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றான். ஆனால் சீதையின் மேல் கொண்ட மோகத்தால் அவளை கடத்தி ராமனால் வதம் செய்யப்பட்டான். இறக்கும் தருவாயிலும் ராமனை தசரத புத்திரனாக சாதாரண மனிதனாக ராவணன் கருதினான் ஒழிய பகவான் விஷ்ணுவாக அவன் அறிந்து கொள்ளவில்லை. இவ்வாறாக பகவானால் கொல்லப்பட்டு இருந்தும் அதன் முழு பலனும் கிட்டாமல் எல்லையற்ற சக்தியையும் சொத்துக்களையும் பெற்ற சிசுபாலனாக சேடி மன்னனின் மகனாக அடுத்த பிறவியில் பிறந்தான். ராவணன் முந்தைய பிறவிகளாலும் அசுர குணத்தினாலும் பகவான் மேல் பொறாமை கொண்டவனாக இருந்தான். சிசுபாலன் இவ்வாறாக அவன் சதா பகவானை குறை சொல்பவனாகவும் பகவானிடம் மரியாதை கொண்டவனாகவும் இருந்தான். இவ்வாறு செய்யும்போது பகவானின் பல திருநாமங்களை உச்சரிப்பவனாகவும் அவருடைய லீலைகளை நினைத்து கொண்டவனாகவும் இருந்தான். நடக்கும் போதும்
உண்ணும் போதும் மற்றும் உறங்கும் போதும் சிசுபாலன் பகவான் கிருஷ்ணரிடம் கொண்டு இருந்த விரோதம் துளியும் ஓய கிடையாது. பகவான் கிருஷ்ணரின் தாமரை கண்களும் மஞ்சள் நிற ஆடைகளும் மாலை அலங்காரங்களும் மணி முடியும் வளையல்களும் சங்கு சக்கரம் கதை தாமரை 4 கரங்கள் ஏந்திய வடிவமும் எப்போதும் அவனுடைய சிந்தனைகளில் பதிந்து இருந்தன. பகவான் கிருஷ்ணரை குறை சொல்லும்போது பகவான் கிருஷ்ணன் தெய்வீக திருநாமங்களை எப்போதும் சிசுபாலன் உச்சரித்தான். பகவான் கிருஷ்ணரிடம் கொண்டு இருந்த பகைமையால் பகவான் கிருஷ்ணரிடம் அவருடைய வடிவத்தை இதயத்திலும் மனதிலும் அவன் எப்போதும் நினைத்து கொண்டு இருந்தான். இவ்வாறாக அவன் பகவான் கிருஷ்ணரால் கொல்லப்பட்ட போது அவனுடைய உணர்ச்சிகளும் விரோதமும் முடிந்து அவன் எல்லா குறைகளில் இருந்தும் விடுபட்டு தூய்மை அடைந்து இருந்தான். ஆகையால் அவன் முக்தி அடைந்து விட்டான் என கூறினார். இவ்வாறாக ஜெயன் விஜயன் இருவரும் இறுதியாக பகவான் கிருஷ்ணரால் முக்தி அளிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய முக்தி பகவான் கிருஷ்ணரால் மட்டுமே சாத்தியம் ஆயிற்றே ஒழிய பகவான் கிருஷ்ணரின் மற்ற அவதாரங்களால் கிடையாது. ஜீவ கோஸ்வாமி தன்னுடைய கிருஷ்ண சந்தர்ப்பத்தில் அனுச்சேதா 29 வேத சாஸ்திரங்களின்படி பகவான் கிருஷ்ணரை தொடர்ந்து சிந்திப்பதாலோ கவனக்குறைவாக அவருக்கு சேவை செய்தாலோ பகவான் கிருஷ்ணரின் எதிரிகளும் கூட முக்தி அடைந்து விடலாம். ஆனாலும் பொதுவாக பகவான் கிருஷ்ணர் உடன் சகவாசம் கொள்வதாலோ அல்லது அவரால் கொல்லப்படுவதாலோ மட்டும் அவர்கள் அனைவரும் முக்தி அடைவது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த அசுரர்களை கொள்வதாலும் அவர்களுக்கு முக்தி அளிப்பதாலும் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய மற்ற அவதாரங்களை விட உயர்வு பொருந்திய தன்னுடைய ஆன்மீக ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துகின்றார். இந்த வார்த்தைகள் எல்லாம் பராசர முனிவரால் விஷ்ணு புராணத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளன என குறிப்பிடுகின்றார். தன்னால் கொல்லப்பட்ட பூதனையும் மற்றும் பல அசுரர்களும் முக்தி அடைந்ததை கிருஷ்ணர் கண்டார். இருந்தபோதிலும் காலநேமியும் மற்றும் சில அசுரர்களும் இன்னும் முக்தி அடையாமல் இருப்பதை அவர் கண்டார். இதை பொறுத்து கொள்ள இயலாத கிருஷ்ணர் அவர்களை கொன்று முக்தி அளிப்பது எப்படி என யோசிக்கத் தொடங்கினார். பகவான் கிருஷ்ணரின் ஆச்சரியப்படத்தக்க இந்த ஆன்மீக இயல்பை பராசர முனிவர் விஷ்ணு புராணத்தில் விவரிக்கின்றார். விஷ்ணு புராணம் 4.15.9 பராசர முனிவர் கூறுகின்றார், தனது மேல் முற்றிலும் வெறுப்பு கொண்டு தன்னை நினைப்பதிலும் தன்னை பற்றி பேசுவதிலும் எப்படியோ மூழ்கி கிடக்கும் அசுரர்களுக்கு பகவான் கிருஷ்ணர் சுலபமாக முக்தி அளிக்கின்றார். சாதாரணமாக முக்தி அடைவது என்பது ஒருவருக்கு மிக மிக கடினமான விஷயமாகும். தேவர்களுக்கும் கூட அது எளிதில் கிட்டுவது கிடையாது. அப்படி இருக்கையில் இந்த அசுரர்களுக்கும் பகவான் முக்தி தந்தார் என்றால் அவர் மேல் முழுவதும் பக்தி கொண்ட தூய பக்தர்களுக்கு அவர் அளித்த ஆசீர்வாதங்களை நம்மால் எப்படி விவரிக்க முடியும் என இந்த கருத்தை விவரிக்கின்றார். மேலும் பகவான் கிருஷ்ணரால் கொல்லப்படுவதாலோ அல்லது இறக்கும் தருவாயில் பகவான் கிருஷ்ணரை பகமை உணர்வுடன் நினைத்து இருந்தால் கூட அசுரர்கள் முக்தி அடைகின்றார்கள் என்பதை நாரத முனிவர் ஸ்ரீமத் பாகவதம் 11.5.48 உறுதிப்படுத்துகின்றார். பகவான் கிருஷ்ணர் இடம் பகை உணர்வு கொண்ட மன்னர்களான சிசுபாலன், பவுண்டரக்கன் மற்றும் சால்வன் போன்றோர் சதா பகவான் கிருஷ்ணரை பற்றியே சிந்தித்து கொண்டு இருந்தார்கள். கிடக்கும் போதும் அமரும் போதும் அல்லது மற்ற செயல்களில் ஈடுபடும் போதும் அவர்கள் பொறாமையுடன் பகவான் கிருஷ்ணன் உடல் அசைவுகளை தியானம் செய்தார்கள். அவருடைய விளையாட்டு லீலைகள், பக்தர்கள் மீதான அவருடைய அன்பு கண்ணோட்டம் மற்றும் அவர் வெளிப்படுத்திய மற்ற கவர்ச்சிகரமான அம்சங்கள் அனைத்தும் அவர்களுடைய தியான இலக்காக இருந்தன. இவ்வாறாக பகவான் கிருஷ்ணரிடம்
ஆழ்ந்து கிடந்த அவர்கள் பகவான் கிருஷ்ணருடைய சொந்த இருப்பிடத்தில் ஆன்மீக விடுதலை பெற்றுவிட்டார்கள். இவ்வாறாக இருக்கையில் பகவான் கிருஷ்ணர் மீது சாதகமான அன்பான மனநிலையில் மனதை நிரந்தரமாக நிலை நிறுத்துபவர்கள் அடையும் வரங்களை பற்றி சொல்ல என்ன இருக்கின்றது? பகவான் கிருஷ்ணர் ஒருவரே தன்னை எந்த மனநிலையில் ஒருவர் சிந்திக்கிறார் என்பதை பொருட்படுத்தாது அவருக்கு முக்தியளிக்கும் சக்தி கொண்டவர். பகவான் கிருஷ்ணர் மட்டுமே தன்னால் கொல்லப்பட்ட அசுரர்களுக்கும் எப்போதும் முக்தி அளிக்கின்றார். சாகும் தருவாயில் ஒருவர் பகவான் கிருஷ்ணரை மோசமான முறையில் நினைத்து இருந்தாலும் கூட அவர் நிச்சயமாக முக்தி அடைகின்றார். ஆனால் சாகும் தருவாயில் ஒருவர் வெறுப்புடன் பகவானின் மற்ற அவதாரங்களை நினைத்தால் அவர் முக்தி அடைவார் என்ற நிச்சயம் கிடையாது. உதாரணமாக வேணனை போன்ற நாஸ்திகன் இறக்கும் தருவாயில் பகவான் கிருஷ்ணரின் ரூபத்தை சிந்திக்க இயலவில்லை, அதனால் அவன் முக்தி பெறவில்லை. இறக்கும் தருவாயில் வெறுப்பில் பகவானை சிந்திக்கும் ஒருவன் பகவான் கிருஷ்ணரின் ரூபத்தை சிந்தித்தால் மட்டுமே அவனுடைய முக்தி உறுதி செய்யப்படுகின்றது. யார் ஒருவர் இறக்கும் தருவாயில் வெறுப்பில் பகவான் கிருஷ்ணரின் ரூபத்தை நினைப்பவனுக்கும் கூட முக்தி கிடைக்கும் என்பதால் தான் ஸ்ரீமத் பாகவதம் 7.1.33 ஆகையால் நட்பாகவோ பகையாகவோ எப்படியாவது ஒருவர் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டு உள்ளது. அதில் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்